சொல்வதெல்லாம் உண்மை. விழுதாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக்கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலனென்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. வணக்கம். அம்மு ஹேர் டானிக் வழங்கும் சொல்வதெல்லாம் உண்மை. நேர்களே, ஒரு கணவன் தன் சொந்த மகள், அதுவும் 13 வயது மகள் மேல அம்மாவாலேயே அந்த பொண்ணு கெட்டு போயிட்டு இருக்கு, அவர் சொல்றது ரொம்ப மோசமா போயிட்டு இருக்காங்க, பலவிதமான கால் வருது அப்படின்னு பலவிதமான குற்றச்சாட்டுகளை, ரொம்ப மோசமான குற்றச்சாட்டுகளை சொல்றார். அதற்கு அவர் காட்டுற ஆதாரங்கள் எதுவும் அவ்வளவு வலுவா இல்லை. இருந்தாலும் எல்லார்த்தையும் கூப்பிட்டுருக்கோம் பேசுறதுக்கு. பேசி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. வாங்க. வணக்கம். உங்க பேர் என்ன? ராஜி மேடம். ராஜி, எங்க இருந்து வரீங்க? ஐநாவரம். ஐநாவரம். என்ன வேலை பாக்குறீங்க ராஜி? நான் இப்போ ஆட்டோ ஓட்டுறேன் மேடம். ஆட்டோ ஓட்டிட்டு எத்தனை வருஷம் ஆகுது உங்களுக்கு கல்யாணம் ஆகி? 15 வருஷம் ஆகுது மேடம். 15 வருஷம் ஆயிடுச்சு. ஓகே. என்ன பிரச்சனை? ஒய்ஃபு சரியில்லை. சரியில்லைன்னா அது எப்படி மேடம் சொல்றது? தப்பா போகுது மேடம். ஒய்ஃபு தப்பா போகுது. அம்பத்தூர் எஸ்டேட்டுக்கு போயிட்டோம். ஓனர் வீடு பார்த்து சரி நல்லா தான் இருந்தோம், ஃப்ரிட்ஜ் எல்லாம் வாங்கி போட்டோம். அதுக்கப்புறம் இவங்க அம்மா என்ன பண்ணாங்க, மாமியார் சின்ன மாமனார்கிட்ட சண்டை போட்டு நேராக வந்து மாட்டுக்கோட்டையில் இருந்தாங்க. நான் என்ன பண்ணேன், இட்டுன்னு போய் அம்பத்தூரில் வீடு வச்சேன். எங்கள் ஓனர் வீட்லேயே. ஓனர் வீட்லயே உங்க மாமியாரை கொண்டாந்து வச்சீங்க. எப்படி? 3 ரூம் போர்ஷன் இருக்குதுல்ல, கட்டி விட்டுக்கிறாரு. என் மூஞ்ச பார்த்து வீடு வச்சாரு, குத்தாரு. மாமியார் மட்டும் தனியா இருந்தாங்களா? ஆமா, தனியா இருந்தாங்க. நானும் தனியா இருந்தேன். அதே பொசிஷன் தான் இருக்கும்போது என்னாச்சு, மச்சின்ச்சி என்ன பண்ணிச்சு, ஓனர் பண்ண பையனை லவ் பண்ணிச்சு. யாரு? மச்சினையும் கூட்டு வந்து வச்சுட்டாங்களா? அதான் எல்லாம் ஒரு குரூப்ல வரலாம். மாமனாரு மச்சின்ச்சி இல்ல, மாமியார் மட்டும் தானே வந்தாங்கன்னு சொன்னீங்க. மாமியார் கிடையாது. மாமியாரு மாமனாரு மச்சின்ச்சி 3 பேரும் அங்கிருந்து வந்துட்டாங்க. பொறுப்புப்பேட்டில இருந்து இங்க வந்துட்டாங்க அம்பத்தூர் எஸ்டேட்டுக்கு வந்து வச்சிருந்தோம். ஓனர் பையனை மச்சின்ச்சி லவ் பண்ணிட்டு அந்த பையன் எங்க இட்டுன்னு போயிட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்கிறான் போல இது பையன். அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட நியூஸ் வந்துச்சுன்னா, ஓனர் என்ன பண்ணிட்டா, இவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்றேன்னுட்டு என்ன ஆளை வச்சு வீட்லயே ஒய்ஃபு எல்லாரும் இருக்கும்போது ஆளை வச்சு வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, வீடை காலி பண்ணுங்கன்னாங்க. அதோட கொருகுப்பட்டி போனோம் மேடம். அன்னைக்கு அங்க பிடிச்சது தான் மேடம் சனியான. வேற பையனோட கல்யாணம் ஆயிடுச்சு மச்சின்சிக்கு, இந்த ஊர்லயே கொருகுப்பேட்டிலேயே. அந்த பையனை கல்யாணம் பண்ண முடியல, வேற கல்யாணம் பண்ணிட்டாங்க. அந்த ஊருக்குள்ளேயே அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு மாலாவோட மச்சனை வந்து அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்கான். வீட்டுக்கு வந்து யாரு? மாலாயா மச்சின்சி மேடம். சரி. மச்சின்சியோட மச்சனை அடிக்கடி எங்க வீட்டுக்கு வந்து, கல்யாணம் ஆகாத பையனா? கல்யாணம் ஆயிடுச்சு அவனுக்கு. அடிக்கடி வீட்டுக்கு வந்து போயிருக்கான். நானும் வந்து என்கிட்ட எதுவுமே தெரியாது. நான் ஆட்டாவுக்கு போனா சாயந்தரம் தான் வருவேன். நைட்டு 10 மணி 9 மணி தான் வருவேன். என்ன ஆச்சுன்னா, குட்டனக்காரங்களுக்குள்ள சண்டை ஆகிக்குது. இவங்களுக்கு அவங்களும் சண்டை ஆகும்போது நான் வந்து அந்த பொம்பளை எல்லாத்தையும் எடுத்து விட்டுருச்சு. நீங்க இருக்கிறப்ப உங்க வீட்டை? ஆமா, எல்லாத்தையும் உங்க வீட்டுக்கு ஆம்பளைங்க வரானுங்க போறானுங்க, ஹவுஸ் ஓனர் அங்கிருந்து காலி பண்ணி தேத்திட்டாங்க. சரி, அது சான்ஸ் விட்டேன். அது திருநாகசு கொருகுப்பேட்டில திருநாகசு தோட்டத்துக்கு வீடு போகணும். வாழைப்பழம் கடை வீடு. அவங்க போய் ஒரு 2 மாசம் இருந்தேன் மேடம். 2 மாசம் தானே ஆட்டாவுக்கு போகும்போது அந்த ஹவுஸ் அந்த பையன் மேல வரும்போது இந்த 2 பசங்களுக்கு கிட்ட சொம்ப டீ வாங்க சொல்லி கடைக்கு அனுப்பிச்சிடுறாங்களாம். அந்த பையனே தான் நீ வர ஆரம்பிச்சிட்டான். அந்த பையன் திரிய வர ஆரம்பிச்சான். அவன் பேர் என்ன?
அதான் பிரகாஷ். ஓகே. அந்த பையனை வர ஆரம்பிச்சு வாழைப்பழக்காரு அடிக்கடி டெய்லி வண்டி எடுத்துமே 10 மணி விடும்போது அம்பா அவங்க வீட்டுக்கு ஒரு பையன் வந்து போகிறான், டெய்லி வரான்ப்பா, டெய்லி வரான். யாருன்னா இருக்கும்பா சொந்தக்காரி யாருன்னா இருப்பாங்க வந்து போவாங்க. இல்லைப்பா அவன் வரும்போது உங்கள் பசங்க வந்து டீ தூக்குன்னு வெளியே வந்துடுதுங்க. நாங்கள் மாடியில் இருக்கிறோம், ஒரே ஒரு வீடு தான் மாடியில், வேற வீடே கிடையாது. சரின்ட்டு விட்டு என்ன ஆச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு வாட்டி பிரச்சனை ஆச்சு. இந்த ஹவுஸ் ஓனர் பார்த்துனாலும் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு, கோரிக்கப்பேட்டை ஸ்டேஷனில். கம்ப்ளைண்ட் கொடுத்தவொடனே அங்கே வந்து எல்லாம் கேட்டு அங்கே ஒரு அசிங்கமாயிடுச்சு. பிடிச்சி கொடுத்துட்டான், வீடை காலி பண்ண சொல்லிட்டான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா நானே கண்ணால் போய் பார்த்துட்டேன். உள்ள கட்டில் மேலே நான் பத்துனுக்கிறேன் மேடம். ஒய்ஃபு இருக்குது. ஒய்ஃபு அவன் கதவு தட்டுறான், நான் இல்லைன்னு நினச்சின்னு கதவு தட்டினேன்னா வெளியே வந்தது. வெளியே வந்து யார் அவன் கேட்டேன். இல்லை அவன் வந்து பாவாடைக்காரன் ஆயிடுச்சு. பாவாடைக்காரன்றப்ப என்னை பார்த்து அவன் ஓடணும். என்னை பார்த்துன்னா படிக்கட்டில் திப்புன்னு இறங்கி ஓடனான். போட்டு அதோட அங்கேருந்து காலி பண்ணி வந்துட்டோமா. அதுக்கப்புறம் வந்து ஆண்டாள் வீட்டில் போனோம், 3வது தெருவில். அங்கே போய் இருந்தோம், ஒரு 4-5 மாதம் இருந்தோம். வீட்டை மாத்திட்டா வரவன் நிறுத்திடுவானா? இல்ல மேடம், எல்லாத்தையும் நேரடியா நீ யாருன்னே தெரியலையா உங்களுக்கு? அதுக்கு சொல்றேன் மேடம். அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வந்தது மேடம். 3 மாசம் அங்க இருந்தேன் மேடம். இருந்த பெரிய என்னாச்சு, வீட்டுல என்னாச்சு 2 மாசம் வாடகை கொடுக்கல. நீ என்ன பண்ற, உங்க அம்மா கிட்ட போய் 2 மாசம் வாடகைக்கு எப்படின்னா காசு எங்கன்னா கேட்டு வாங்கி கொடுக்க சொல்லு, நீ போயிட்டு வான்ட்டு நைட்டை துணியை சுத்தி என்கிட்ட புத்தாந்துச்சு. போயிட்டு நீ போகும்போது என்ன சொன்னா 1500 கையில ஊத்தேன், வச்சுக்க செலவு பார்த்துக்கன்னு. டெய்லி வந்து ஒரு வாரத்துக்கு அப்புறம் நீ டெய்லி வந்து பொறுப்பு போயிட்டு ஆட்டோ ஸ்டாண்டர்ட நில்லு, நான் அங்கே வீட்டுக்கு வந்தால் என்னை பொம்பளை வாடகைக்கு பிடிக்கும், நீ அங்கேயே நில்லு, நான் வந்து டெய்லி 200-300 கொடுத்துட்டு போகிறேன், பசங்க சாப்பாட்டுக்கு போடுன்னு. என்ன பண்ணிச்சு, ஒரு நாள் வரல, 2ஆவது நாள் வரல, 3ஆவது நாள் பசங்க என்ன கஷ்டப்படுமே, இது போனோம் பண்ண மாட்டேது வருவோம் மாட்டேதுன்னு யாராவது வீட்டுக்கு போனோம் மேடம். வீட்டுக்கு போனால் இவங்க 2 பேரும் இருக்கிறத பார்த்தேன் மேடம். சத்தியமாக ஆண்டவர் பேரை விடுவான் மேடம். பார்த்துட்டு இவனை அடித்தேன், இதை அடித்த உடனே இது கேட்குது, நீ தான் அவனை அடிக்கிற கேட்டு அடிச்சுட்டு அந்த மெத மேலே ஏறி போகிறேன். இந்த 2 பசங்க இப்படி உட்காந்துக்குதுங்க மேலே. அம்மா வந்து தூது விடுறது இந்த பசங்க. நான் வரனாலும் ஆட்டோ சத்தம் கேட்குமான்னு அங்கே மெத மேலேருந்து கிளீனாக ரோடு தெரியும். நான் வரனான்னு பார்க்குங்க, என்னை பார்த்த உடனே ஓடி போய் அம்மாட்ட சொல்லிடும். அந்த மாதிரி பண்ணிச்சு மேடம். அதுவும் நான் வந்து அதோட கோச்சின்னு வந்து வீட்டுக்கு வந்துட்டேன். எங்கள் அம்மா வீட்டில் சண்டை அந்த பொண்ணை அடிச்சுட்டு அதோட 10 மாதம் ஆச்சு. 10 மாதம் கழிச்சு திரும்ப எனக்கு வந்து ஒரே ஏக்கமாக இருந்துச்சு. சரி மன்னிச்சு விட்டா அந்த பசங்கன்னா பார்க்கலாமேன்ட்டு என்ன பண்ணேன், எங்கள் அம்மா கிட்ட அப்படியே அழுதுனுக்கிற மாரி இருந்தேன். எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க, வாடா பேசலான்னு ஒரு போன மாதத்தில் இட்டுன்னு போனாங்க. அம்மா இப்போ எந்த ஊரில் இருக்காங்க? அம்மா கூட தான் மேடம் இருக்கிறேன் நான். ஐநாவரத்துலையா? அதுக்கப்புறம் இட்டாந்து வச்சேன் மேடம். இட்டுன்னு வந்து சாமான்லாம் எடுத்துன்னு வந்து வச்சுட்டேன். வச்சுட்டு வந்து ஒரு நாள் இருந்தது. மறுநாள் எனக்கு இருக்க பிடிக்கல, எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல. நான் வந்து அவள் காலில் கையில் ஊந்து அவுட் ஹவுஸ் பார்த்து வச்சேன், இருக்க பிடிக்கலன்னு. 2ஆவது வாட்டி இருக்க பிடிக்கல. சரிம்மா உனக்கு இருக்க பிடிக்கலன்னா நீ சாமான்லாம் எடுத்துன்னு உங்கள் வீட்டுக்கே போயிடு, நான் எப்போ எனக்கு காசு கிடைக்குதோ அப்போ வந்து உங்கள் வீடு எடுத்து வைக்கிறேன். என்ன பண்ணிச்சு, இந்த அடிக்கடிக்கு அந்த ரோட்டு முனையில் போயிட்டு பாய்களில் போய் யாராருக்கோ ஃபோன் பண்ணிக்குது. போனுக்கு அடிக்கடி கொஞ்ச நாள்லயே அந்த ஒரு வாரம் கூட இல்ல மேடம், ஒரு வாரத்துக்கு உள்ள போன் அடிக்கடி பண்ணி எங்க சொந்தக்காரெல்லாம் பாத்துக்கிறாங்க. சரி சொந்தக்காரெல்லாம் அடிக்கடி என்கிட்ட சொன்னாங்க, அந்த பொண்ணு அடிக்கடி போதுரா போன் பண்றான்னுச்சு. சரி யாருக்குன்னா போன் பண்ணி விட்டேன். மறுநாள் சனிக்கிழமை நைட்டு வீட்டுக்கு போறேன், ஞாயிற்றுக்கிழமை என் செல்லை காணும். எங்கன்னு கேட்டா நீ எங்கேயோ விட்டியா, யாருக்கு தெரியும், எனக்கு தெரியாது செல்லை பத்தி இருந்துச்சு. சரின்ட்டு என்ன பண்ணேன், வந்துட்டேன் வீட்டுக்கு. எங்க அம்மா வீட்டுக்கு போய், எங்கள் அம்மா வீடு பக்கத்து இதுதான், அங்கே போனேன். அங்கே போன உடனே என்ன ஆச்சு, டவுட் ஆயிடுச்சு எனக்கு. செல்லு நம்ம கரெக்டாக யோசனை பண்ணோம், செல்லு நம்ம பாயில தானே இருந்தது, எப்படி போச்சு நேராக தெரியும். வண்டி எடுக்கல, வண்டி எடுக்காது போனால் மாட்டிப்பாங்க அவங்க, வண்டி சத்தத்தில் தானே அவங்க மூச்சுப்பாங்க. நேராக மாடி மேலே ஏறினேன். ஏன்னா என் பொண்ணு பேசினுக்குது. என்னன்னு பேசுது, அப்பா நான் வந்து எங்கள் அப்பாவில் நான் விட்டு உனக்கு வந்துட்டேன்ப்பா, அதனால் நாங்கள் எப்படின்னா பேசி எப்படின்னா நாங்கள் வந்துடுறோம், டெய்லி எங்கள் அப்பா தொலை பண்ணி தாங்கிறோம், நாங்கள் வந்துடுறோன்னு பேசினது. டக்குன்னு செல்ல போல பொண்ணு வேற யார்கிட்டயோ பேசுது அப்பான்னு. வீடு காலி பண்ணும்போது உங்க சிம்ம உடைச்சிருச்சு, என் சிம்ம உடைச்சிட்டு இவங்க சிம்ம போட்டுனுக்குறாங்க. அதுகிட்ட வந்து அந்த சிம்ம வாங்கிட்டு வந்தேன், புடிங்கின்னு வந்தேன்ல பேசி. இந்த சிம்முல அந்த சிம்முல ஒரு நாளைக்கு 10 கால் வருது மேடம். ஆம்பளை தான் பேசுறான், மை டார்லிங் ஸ்கோர் பண்ணி வச்சுக்கிதுங்க எல்லாமே, நம்பர் மை டார்லிங் எல்லாமே நானுமே இருக்கு. பேசுனானா எழுதி இருக்காங்களா எல்லாம் செல்ல ஸ்கோர் பண்ணி போன். இன்னைக்கே மெசேஜ் வந்திருக்கா,
இல்ல மேடம் இவங்க ரெக்கார்ட் பண்ணிருக்காங்களா பண்ணி வச்சுக்கிறாங்க எல்லாம் ஸ்கோர் பண்ணி யாரு பேரு கீரு எல்லாம். இது வந்து செல்லு போன் வந்து 10 வாட்டி வந்துச்சு. யாருக்கு இதெல்லாம் இங்கிலீஷ்ல அப்படி எழுத தெரியும்? என் பொண்ணுக்கு தான் தெரியும், ஒய்ஃபுக்கு படிக்க தெரியும். ஒய்ஃப் அப்படி பொண்ணா அப்படி அம்மாவுக்கு எழுதி கொடுக்குறா? மீடியம் படிக்க வச்சேன் மேடம், அதான் எனக்கு வச்சது. இல்ல 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 அதுக்கா பொண்ணு அம்மாவுக்கு இப்படி எழுதி தராளா? மேடம் சொன்னா நம்ப மாட்டீங்க, பொண்ணும் அம்மா இந்த இதுவும் தான் மேடம் தப்பு பண்றது. இந்த போன் பிடிக்கிட்டேன் மேடம், நான் செல்ல பிடி சிம் எடுத்துன்னு வந்துட்டேன் மேடம். அந்த அம்மா பேசி இந்த சிம் அதுலதான் மேடம் எங்க அக்கா கிட்ட எல்லாம் தெரிஞ்சிருச்சு எத்தனை பேர் இருக்காங்க என்னன்னு. ஆம்பளைங்க இப்போ கூட ஆம்பளைங்க பேசினா பாரு. எங்க அக்கா போன் எடுத்து என் காதுலயே வச்சு கேக்குது, எவ்வளவு 1000 ரூபா தட்டுமா 500 ரூபா தட்டுமா போன்ல கேட்கலாம். எனக்கு கண்ணெல்லாம் கழிஞ்சிச்சு மேடம். எப்படி கஷ்டப்பட்டு எவ்வளவு இது அது நகை இங்கேயும் போட்டு ஒரு நகை கிடையாது மேடம், இப்ப இல்ல எதுவுமே கிடையாது. சரி நீங்க சொல்றபடி பார்த்தா அப்படி தப்பா இருந்தும் உங்க பணம் எல்லாம் சேர்த்து வைக்கல? பணம்லாம் கிடையாது. என்ன அன்னைக்கு வந்து சொல்லிடு, அன்னைக்கு வந்து சிம்போனு முன்னாடி புடுங்கிறதுக்கு முன்னாடியே நீ ஆட்டெல்லாம் ஓட்டாத, வீட்டுக்கு வந்துரு, உன்னை உட்கார வச்சு நான் சோறு போறேன், மாசம் 2000 ரூபா நான் சம்பாதிக்கிறேன் டெய்லி, உனக்கு சோறு போட மாட்டேனா நான், எப்படி நீ காசு வரும், எனக்கு எப்படியோ வரும் இன்ட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டு நான் ரவுடி ஆளுங்கெல்லாம் வச்சுன்னுக்கிறேன், என்ன ஒன்றும் பண்ண முடியாது. நீ ராஜியுடைய மனைவியை கூப்பிட்டு பேசுவோம் ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு. பொருள்பட்ட போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கேளுங்க இதை பத்தி என்ன சொன்னாங்க, எதுக்காக திட்டினாங்க, எதுக்கு கம்ப்ளைண்ட், என்ன சொன்னாங்க? இந்த மாதிரி பொம்பளை மோசமான பொம்பளை, ஆம்பளை நல்ல பையன், நீங்க அங்க வந்து வாடகை கொடுக்காத, வாடகை 1000 ரூபாய் வாடகை கொடுக்க போயிட்டு அங்க இருந்து ஓடிட்டாரு இருக்கும் போது என் கூட இருந்தது மேடம். சொல்வதெல்லாம்